இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் என் பையனும் தான் வந்து கடை ஓப்பன் பண்ணோம். இது வரைக்கும் நான் காலையில் வந்து கடை ஓப்பன் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்போவும் என் ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 8:00 அப்படி வருவேன். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8:00 ஷாப்புக்கு வருவேன். இன்றைக்கி நானும் என் பையனும் தான் வந்து ஓப்பன் பண்ணோம். என் பையன் என் கூடவே எழுந்து வந்துட்டான். வந்து அவனும் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். பால் எடுத்துன்னு போய் அடுக்கிறது, வாசல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி கொடுக்குறது எல்லாம் அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான் இன்றைக்கி. ஏற்கனவே நேற்று வச்ச சாப்பாடு இருந்ததுனால நான் அதை தண்ணி ஊற்றி கரைச்சி தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுட்டு கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா அவர் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைச்சு பசங்களுக்கு கொடுக்கணுன்னா டைம் ஆகிடும். அதனால் நேற்று நைட்டுமே இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து என் பொண்ணு எனக்கு அந்த சாப்பாடு கரைச்சி வச்சு கஞ்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. நான் அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கடையில். என் ஹஸ்பண்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. பசங்க வீட்டில் கஞ்சி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் வச்சேன். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாம்பார் வச்சு. இன்றைக்கி சாம்பார் வச்சு சாதம் வடித்து சாப்பிட்டோம். பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கேட்டாங்க. அதனால் முட்டை எடுத்துன்னு வர மறந்துட்டேன். அதனால் முட்டை இல்லாமல் காய்கறி மட்டும் போட்டு கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்டோம். இதுதான் எங்களுடைய விலாகு. தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.